நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் புத்தம் புதிய ஃபீச்சர்ஸ் வரப்போகுது காய்ஸ். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் ஒன்று வரப்போகுது. அதாவது உங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கனெக்டடாக இருப்பாங்க. அவங்களில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டஸ் அடிக்கடி அப்டேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்டேட்டை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது பிரத்யேகமான ரிப்ளை பாரை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இல்லை, இந்த வீடியோவில் நான் காட்டக்கூடிய இந்த ரிப்ளை எப்படி இருக்குன்னா, ஸ்டேட்டஸ் ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு சின்ன ஆரோ, அதுக்கு கீழே ரிப்ளை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமா ரிப்ளை பாரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அதை நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளோட காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்டேட்ஸ்குள்ளே போயிடுங்க. ஸோ யாராவது ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் தட்டுங்க. நான் ஒரு ஸ்டேட்டஸை தட்டுறேன். நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. கீழே பாருங்க ரிப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் தட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ண முடியும். ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிப்ளை அப்படிங்கிற ஒரு பாரை வந்து கீழே அறிமுகப்படுத்த போறாங்க. அது கூடிய சீக்கிரத்தில் நீங்க அனுபவிக்கலாம், நீங்க பார்க்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல. அடுத்ததா வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கு ஒரு பெரிய ஆப் வச்சுட்டாங்க. அது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது லிமிட்டட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாட்ஸ்அப்ல நீங்க பேக்கப் எடுத்து வைக்கும் போது கூகுள் டிரைவ்ல அன்லிமிட்டடா நீங்க பண்ணிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படி உங்களால பண்ண முடியாது. அதாவது நீங்க கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கூகுளோட ஒரு ஐடியை நீங்க வந்து கொடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அந்த கூகுள் ஐடியில் ஒரு 15 GB உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்குள்ள வேணா நீங்க என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்போட பேக்கப்பை எடுத்து வச்சுக்கலாம். அதை நீங்க தாண்டி போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க சம் அமௌண்ட் பே பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கைஸ், இனி வரக்கூடிய நாட்கள்ல வாட்ஸ்அப்போட பேக்கப்பை இனி அன்லிமிட்டடா நீங்க எடுத்து வைக்க முடியாது, லிமிட்டட் தான். ஸோ அந்த போதியை உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. இனி நீங்க வாட்ஸ்அப்ல அன்லிமிட்டடா பேக்கப்பை எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு வாட்ஸ்அப் ஒரு பெரிய ஆப் வச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போவோம், அதுக்கப்புறம் சாட்ஸ்குள்ளே போவோம், அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா சாட் பேக்கப்னு இருக்கும், அதுக்குள்ளே போவோம். ஸோ மேலே எந்த ஒரு மெசேஜும் நமக்கு கொடுக்கல இது வரைக்கும். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் தூங்கும். அந்த பேனரில் ஒரு மெசேஜ் வரும். அதாவது லிமிட்டடாக தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை நீங்கள் பேக்கப்பாக எடுத்து வச்சுக்க முடியும். கூகுள் டிரைவில் அவங்க கொடுத்துருக்கிற எவ்வளவு ஸ்பேஸோ அதுக்குள்ளே வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதை நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் டிரைவில் சம் அமௌண்ட்டை பே பண்ணி ஸ்டோரேஜை விலைக்கு வாங்கணும் கைஸ். அப்போ தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அன்லிமிட்டடாக பேக்கப்பை எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் அநேகமாக ஜனவரி 1 இது ஆக்டிவாகவும் நினைக்கிறேன். அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ். இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒன்று, மெசேஜஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, நீங்கள் டேட்டை வச்சு சர்ச் பண்ணலாம். இதுவும் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வாட்ஸ்அப்பில் வரப்போகுது. ஒரு குறிப்பிட்ட கான்டாக்டோட மெசேஜை நீங்கள் சர்ச் பண்ண முடியும். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேனல் பயன்படுத்துறீங்களா? அப்போனா சேனலில் எசக்கு புசக்கான போஸ்ட் எல்லாம் நீங்க போட்டுட்டீங்கன்னா வாட்ஸ்அப் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய சேனலோட இன்ஃபோல சேனல் அலர்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அங்க போய் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் விழுந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா வாட்ஸ்அப்ல 2 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் காட்ட போறேன், இந்த இடத்துல வரப்போகுதுன்ட்டு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா, மெசேஜஸை வந்து நீங்க சர்ச் பண்ணலாம். எப்படின்னா, டேட்டை வச்சு சர்ச் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்றேன். டாப் ரைட்ல 3 டாட், இதுல சர்ச் இருக்கா, அதை நான் தட்டுனா பாருங்க, டிராப் டவுன் ஏரோ, அப் ஏரோ, டவுன் ஏரோன்னு இருக்கா. அதுக்கு பக்கத்துல டேட் அப்படிங்கிற ஒரு ஐகானை டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதை தட்டி அந்த டேட்ல நீங்க என்ன மெசேஜ் பண்ணிக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். செமல. அடுத்து, நீங்க வாட்ஸ்அப் சேனலை பயன்படுத்துறீங்களா? அப்பனா நீங்க என்ன பண்ணுங்க, அப்டேட்ஸ்குள்ள போயிடுங்க. அப்புறம் நான் என்னுடைய சேனலை ஓபன் பண்றேன். அப்புறம் மேல என்ன பண்றேன், சேனல் நேமை தட்டினா பாருங்க, சேனல் அலர்ட்ஸ் வந்திருக்கா. அதை நான் தட்டினா நோ கரண்ட் அலர்ட்ஸ், அதாவது ஏதாவது ஸ்ட்ரைக்கோ ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும்னா இந்த சேனல் அலர்ட்ஸ்குள்ள வந்துருங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த இடத்துல செக் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப் சேனல் வந்து ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்ததா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். இந்த செட்டிங் வாட்ஸ்அப்ல வந்துருச்சு. எத்தனை பேருக்கு தெரியும், தெரியல. இதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டேன். அதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதை மஸ்டா பாருங்க. வாட்ஸ்அப்ல அட்மினை நீங்க இன்வைட் பண்ணலாம். எதுக்காக அப்படி கேக்குறீங்களா? நீங்க வாட்ஸ்அப்ல சொந்தமா சேனல் வச்சிருந்தீங்கன்னா, அதாவது சேனலோட இன்ஃபோல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்வைட்
அட்மின் அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, பட் குறிப்பிட்ட டயத்தில் போஸ்டிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நபரை நீங்கள் அட்மினாக செட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அநேகமாக இது அதிகபட்சமாக 16 அட்மின் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போன வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், அதுக்கு மேலே இருக்கா இல்லை அதே தானா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்போட சேனலில் முக்கியமான ஒரு செட்டிங், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அப்டேட்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் சேனலை ஓப்பன் பண்ணுவோம். அப்புறம் டாப்பில் சேனல் நேம் இருக்கும், அதுக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் பேஜை வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா இன்வைட் அட்மின்ஸ் இருக்கும், அதை நம்ம டச் பண்ணுவோம். ஸோ இந்த செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்களோட சேனலை நீங்கள் பராமரிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மஸ்ட்டாக அதோட முழு அதிகாரத்தையும் நீங்கள் உங்களுக்கு பரிச்சயப்பட்ட நம்பகமான ஒரு நபர்கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். அவர் உங்கள் சேனலை முறையாக ஹேண்டில் பண்ணுவார். அதாவது அவரால் வந்து அந்த சேனலோட நேமை சேஞ்ச் பண்ண முடியும், எல்லா விதமான விஷயங்களும் அவரால் முழுமையாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இன்வைட் அட்மின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க கொடுத்துக்கோங்க. அடுத்ததா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங், இதையும் நீங்க அனுபவிக்கலாம். வாட்ஸ்அப்ல நீங்க ரெகுலரா ஸ்டேட்டஸ் போடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நீங்க போட்டோவோ வீடியோவோ இல்ல ஏதாவது நீங்க ஷேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க. ஆனா அதை ஹெச்டி லெவல்ல நீங்க ஷேர் பண்ணணும்னா அது வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திட்டாங்க. நீங்க எந்த போட்டோவை நீங்க ஷேர் பண்றீங்களோ, எந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்றீங்களோ, டாப்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா அதை தட்டி விட்டீங்கன்னா போதும், ஹெச்டி லெவல்ல அந்த போட்டோ வீடியோ மாறிக்கும். நீங்க சென்ட் பண்ணும்போது ஹெச்டி அப்படிங்கிற ஒரு பகுதியை டிஸ்பிளே பண்ணும். அவங்களும் ஒரு தெளிவான வீடியோவோ போட்டோவோ பார்க்க முடியும். ஸோ இப்போ வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேட்டஸ்லையும் இதை புகுத்திருக்காங்க. ஸோ கைஸ், நீங்க ஸ்டேட்டஸ்ல போட்டோவோ வீடியோவோ இந்த மாதிரி போடும்போது நீங்க ஹெச்டி பிரிண்ட்ல நீங்க போடலாம் அப்படின்னு இருக்காங்க. அதையும் நீங்க விரைவில் அனுபவிக்கலாம். அடுத்ததா நீங்க ஸ்டேட்டஸ்ல போட்டோவோ வீடியோவோ நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோட குவாலிட்டி ஹெச்டி லெவல்ல வேணும்னா வாட்ஸ்அப் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த செட்டிங்கை வந்து கூடிய சீக்கிரத்தில் அறிமுகப்படுத்த போறாங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அப்டேட்ஸ்குள்ளே போயிடுறேன். ஸோ ஸ்டேட்டஸ் இருக்கா, அதில் மை ஸ்டேட்டஸ் இருக்கா, அதை நான் டச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நான் எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்தோடனே நீங்கள் மேலே பாருங்கள், மேலே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐக்கான் பார்க்கலாம். அதில் வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஐக்கான் இருக்கா, அதுக்கு முன்னாடி அந்த ஹெச்டி அப்படிங்கிற ஒரு ஐக்கான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்ஸ் ஃபோட்டோவோ வீடியோவோ நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் தட்டினீங்கன்னா போதும். சேம் நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ ஷேர் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஸ்டேட்டஸ் நீங்கள் போடும்போது அந்த பட்டனை மட்டும் நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா போதும், ஹெச்டி லெவலில் வந்து அந்த ஃபோட்டோ உங்களுக்கு மாறும், வீடியோ மாறும். சமல இது கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் பற்றி ஒரு சில விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல என்ன பண்ணணும், வீடியோ கீழே நிறைய பட்டன்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அல்லை.